Hi Army, today பார்க்க போகிறது Jungkook FF Hot Professor Ghost College ஃபைனல் பார்ட். அப்புறம் இன்னையோட இந்த எஃப்எஃப் முடிஞ்சிடும். ஸோ நான் இன்னும் 2 எஃப்எஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஜேகேக்காக, ஒன்று டேயாங்காக. டேயாங்கோட எஃப்எஃப் நேம் ஐ ரிவெஞ்ச் மைன் பேபி பாய் ஹஸ்பண்ட் ஃபேமிலி. அப்புறம் ஜேகேக்கு யூத்ஃபுல் ஹார்ட். இந்த 2 எஃப்எஃப்பில் எதை நான் ஃபஸ்ட்டு போடுறதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி கண்டினியூஸாக வீடியோ போடுறீங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்டோரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நீங்கள் ஏதாவது சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை போலவே நீங்களும் இந்த மாதிரி ஸ்டோரி சொல்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்குமே நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நான் எப்போதுமே நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிப்பேன். அப்புறம் இங்கிலீஷில் இருக்க எஃப்எஃப்ஸ்லாம் நான் ரீட் பண்ணி பார்ப்பேன். ஸோ எனக்கு அதிலிருந்து சில இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அதை வச்சு நான் என்னோடய இமேஜினேஷனில் உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறேன். செகண்ட் நான் ஒரு எஃப்எஃப் சொல்ல போகிறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அந்த ஃபுல் எஃப்எஃப்பையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் அப்லோடே பண்ணுவேன். அதனால தான் என்னால் கண்டினியூஸாக உங்களுக்கு எஃப்எஃப் போட முடியுது. ஒருவேளை உங்களுக்கு ஐடியா எதுவும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் பாருங்கோ. பிடிஎஸில் இருக்கக்கூடிய தமிழ் சாங்ஸ்லாம் ஷார்ட்ஸ் போடுவாங்க இல்லையா, அதை பார்த்திங்கன்னா அதில் இருக்க சீனரிஸ், அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், இதை வச்சு இந்த மாதிரியான கேரக்டரில் இவங்களை போட்டு நம்ம ஸ்டோரி சொன்னால் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பார்த்தாவே நம்மளுக்கு ஸ்டோரி கிடச்சிடும். இது என்னோட ஒரு ஸ்டோரி மேக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்லுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கும் அந்த மாதிரி மூவிஸ், ஸ்டோரிஸ், இந்த மாதிரி அப்புறம் சாங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இமேஜினேஷனில் ஒரு ஸ்டோரி மேக் பண்ண முடியுதுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்டோரி மேக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறையா பேர் என்கிட்ட ஒன் ஷாட் நிறைய போடுங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு ஒன் ஷாட் போடுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக 1 or 2 days ஆகுது. இதே நான் 1 or 2 days இல்லாட்டி 3 daysல ஒரு ஃபுல் எஃப்எஃப்பை நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஃபுல் எஃப்எஃப் கம்ப்ளீட் பண்ணேன்னா எனக்கு ஒரு 1 week நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியும். ஆனால் 2-3 days ஸ்பெண்ட் பண்ணி ஒரே ஒரு ஒன் ஷாட் மட்டும் ரெடி பண்ணி ஒரு நாள்லேயே அதை நான் போட்டுட்டேன்னா எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அதிகமாக ஒன் ஷாட் இப்போ கொடுக்குறதில்ல. இன்னொரு முக்கியமான ரீசன் எனக்கு த்ரோட் பெயின் வந்துடுது கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா. அதனால தான் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் உங்களுக்கு ஒன் ஷாட் கொடுக்குறதில்ல. வீக்லி ஒன்ஸ், 2 weeks ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் நான் உங்களுக்கு ஒன் ஷாட் போடுறேன். இவ்வளோ தான் நான் ஸ்டோரி நிறையா சொல்கிறதுக்கான சில டிப்ஸ். நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக் வைன் 2 பேரும் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மிரர் முன்னாடி நின்று தங்களோட ஹேரை கோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கோட மம்மி வேக வேகமாக ஜங்குக் ரூமை நாக் பண்ணுறாங்க. ரூம் டோரை ஓப்பன் பண்ணி, மம்மி என்னாச்சு, எதுக்கு இப்படி பலமாக டோரை நாக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். ஏய் வெளியில் வாடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட மம்மி பதட்டமாக அங்கேருந்து போயிட்டாங்க. ஒன்றும் புரியலை ஜங்குக்கு. அப்படியே கோம்பை பெட்டில் தூக்கி போட்டுட்டு வேக வேகமாக வெளியில் போகிறாங்க. வைனுமே அவங்க கோம்பை சைடில் வச்சுட்டு ஜங்குக்கு பின்னாடியே போகிறாங்க. அப்போ மினி லிவிங் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு ஒய்யாரியோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு, எதுக்காக காலேஜை விட்டு வெளியில் போனேன் சொல்லு அப்படின்னு அதட்டுறாங்க. அப்போ ஒய்யாரி அப்படியே கோல்டு ஃபேஸில் மினியை பார்த்து, சும்மா தான் வெளியில் போனேன், எப்படி இருக்குது ரோடுன்னு பார்க்குறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அப்போ ஜங்குக் டேடி, மினியும் பாட்டிமாவும் க்ரோசரிஸ் வாங்குறதுக்காகவும் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காகவும் மார்க்கெட் போயிருக்காங்க. பக்கத்தில் இருக்க மினி மார்க்கெட்டுக்கு போயிட்டு ரிட்டன் சைக்கிளில் வராமல் கால்நடையாக வரலான்னு வாக் பண்ணி வந்திருக்காங்க. நம்ம ஒய்யாரி வேக வேகமாக எங்கேயோ போய்கிட்டு இருந்திருக்கா. மினி மார்க்கெட் பக்கத்தில் வந்திருக்கா. எவ்வளோ தூரம் நடந்து அங்கே போயிருக்கான்னு பாரு நீனே. மினி பார்த்தனால சரியாக போயிடுச்சு. பாட்டிமா ஸ்பெக்ஸை வீட்டிலே விட்டுட்டு போயிட்டாங்க. பாட்டிமாவுக்கு தெரியலையாம். மினி பார்த்து ஓடி போய் தூக்கியிருக்கா ஒய்யாரியை. வரமாட்டேன்னு ஒரே கட்சியாம். புட்டிச்சு இழுத்து கூட்டிகிட்டு வந்துட்டா. சைக்கிளில் போனதுனால கவனிக்க முடிஞ்சுது. இதே ஸ்கூட்டிலேயே கார்லேயே போனால் நடந்து வர முடியாது. வண்டியில் தான் வந்திருப்பாங்க. வர்ற வேகத்தில் ஒய்யாரி நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன ஆச்சு ஒய்யாரிக்கு அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜியான் கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் கிடுகிடுன்னு, மினி நகர்ந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு
ஒய்யாரியோட ஹேண்ட்ஸை பிடிச்சு, ஒய்யாரி செல்லம், எதுக்காக நீ மினி மார்க்கெட் இருக்க இடத்துக்கு போன? அவ்வளோ தூரத்தில் எப்படி நீ நடந்து போன அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா போனேன் டாடி, நான் பாவம், என்னை சும்மா அதை இதே கேட்காதீங்க, எனக்கு எதுவும் சொல்ல தெரியாது, நான் சும்மா போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அப்போ பாட்டிமா, சும்மாலாம் போகலவ, ஏதோ இன்டென்ஷனோடையே நடந்து போன மாதிரி இருந்தது, எதையோ யோசிச்சுக்கிட்டு பெரிய மனுஷி மாதிரி திங்கு திங்குன்னு நடந்து போய்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவை பார்த்து ஒய்யாரி முறைக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கோட மம்மி, இங்கே பாரு குக்கி, ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி தான் ஒய்யாரிக்கு நான் மில்க் ஆற்றி கொடுத்துட்டு இங்கே உட்காருன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போனேன். இந்த 20 நிமிஷத்தில் எப்படி அந்த மினி மார்க்கெட்டுக்கு போனானே எனக்கு தெரியலை. எப்படி பார்த்தாலும் குட்டி குழந்த ஒய்யாரி. ஸோ அவளோட வாக்கிங் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஓடுனா கூட இவ்வளோ வேகத்துக்கு மினி மார்க்கெட் கிட்டே போக முடியாது. யாராவது தூக்கிக்கிட்டதும் போனாங்களான்னு விசாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கோட மம்மி. ஒய்யாரி அப்போ டக்குன்னு, ஆமாம், என்னைய ஒரு அங்கிள் உன்னை நான் மினி மார்க்கெட் கூட்டிகிட்டு போகிறேன்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் சும்மா தான் போய் நின்று காலேஜோட கேட்டுக்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன், போகிற வர வைக்கீல்ஸை. அப்போ தான் அந்த அங்கிள் என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன். அப்புறம் என் பாட்டி வர்றவங்க பாருங்கன்னு ஷவுட் பண்ணேன்னா அவர் என்னை அங்கேயே இறக்கி விட்டுட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. நம்ப முடியல, நம்பாமையும் இருக்க முடியல ஒய்யாரி சொல்கிறத. ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஒய்யாரியை. பை காட், ஒய்யாரி யாராவது கூப்பிட்டா அப்படி போகலாமா அப்படின்னு ஒய்யாரியோட ஃபேஸை பார்த்து அப்படியே நிமித்தி கேட்குறாங்க ஜங்கு. நல்லவராக தெரிஞ்சாது அந்த அங்குள், அதான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. உடனே ஒயின், எவ்வளோ திமிரு இருக்கும் உனக்கு, உனக்கு தெரியுமா, எழுதி ஒட்டியிருக்கா அவங்க ஃபேஸில் நல்லவங்க அப்படின்னு, போகலாமா கண்டவங்க கூப்பிட்டாங்கன்னு அப்படின்னு அதட்டுறாங்க. ஜங்குக்கு அப்போ வைன் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரம்மோ, இப்படியெல்லாம் போகக்கூடாது, எங்கேயும் வீட்டில் தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே டாடி அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சைடில் போய் உட்காந்துக்கிட்டாங்க ஒய்யாரி. ஃபேமிலியே கொஞ்சம் நேரத்தில் பதட்டமாயிட்டாங்க. ஒய்யாரி இந்த மாதிரி யாரோ கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயாக இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு 2 days பாஸ் ஆகிடுச்சு. ஒய்யாரி நைட் வந்து இப்போ சோஃபாவில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு, ஆஹா, இங்கிட்டு போனால் இந்த கிழவி, அங்கிட்டு வந்தால் அந்த கிழவி, இவளுகளெல்லாம் எனக்கு தொந்தரவாக இருக்குது, மினின்னு சொல்லிக்கிட்டு இவ என்னை போட்டு பாடா பட்டுத்துறா, ஒத்தையாக என்னை விட்டுட்டு இங்கே டக்குட்டு போக மாட்டேங்கிறாங்க யாரும், எப்படி அந்த மந்திரவாதியை போட்டு தள்ளுறது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஒய்யாரி. ஒய்யாரி உருவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூனியக்கார பேய். இது நைட் டைம் இல்லையா, ஸோ டின்னர் சாப்பிட்றதுக்காக எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. அப்போ ஒய்யாரி அவங்களோட பேபி சேரில் உட்காந்துக்கிட்டு, நீங்களாம் எப்போ உங்கள் வீட்டுக்கு போவீங்க, எங்கள் வீட்லேயே இருக்கிறீங்க, எப்போ உங்கள் வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கோட மம்மி டாடி, அதுக்கப்புறம் பாட்டி மினியை பார்த்து. ஜங்குக்கு அப்போ ஒய்யாரியை பார்த்து, என்ன ஒய்யாரி பேசுகிற, அவங்க வீட்டுக்கு போகணுமா, அவங்க எந்த வீட்டுக்கு போவாங்க, எல்லாருக்கும் இதுதான் வீடு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இவங்க எல்லோரும் நம்ம வீட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மக்கிட்ட இல்லாமல் வேற எங்கே போவாங்க, என்னது இது புதுசாக அப்படி பேசுகிற அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்குக். ஒய்யாரி இப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ஐயோ எதை சொன்னாலும் இவன் பிடிச்சிக்கிறான், சும்மா கேட்டேன் டாடி, இவங்கெல்லாம் இங்கே இருக்க மாட்டாங்கல்ல, நீங்கள் நான் மம்மி தானே இங்கே இருப்போம், அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அப்போ பாட்டிமா, உன் மம்மி புத்தி தானே உனக்கு இருக்கும், உன் மம்மிக்கார் இப்படி தான், எல்லாம் என்னோட்டு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறவ, அதுதான் நீ இப்போ ஆரம்பிச்சிட்ட என் வீடு உங்கள் வீட்டுக்கு போகலையான்னு. நீ இப்படி கேட்டதுக்காகவே சொல்கிறேன், போக மாட்டோம், வைனையும் உன்னையும் பார்க்காம என்னால் இருக்க முடியலை, அதனால் இங்கே நாங்களும் தங்குறதான் முடிவு பண்ணிக்கிட்டு தான் இங்கே வந்துட்டேன் இல்லை மினி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ மினி சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் மாமா, நான் என்னோடய ஒயினை விட்டுட்டு இருக்க மாட்டேன், அதனால நானும் பாட்டிமாவும் குவார்ட்டர்ஸ்லேயே உங்கள் கூட இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ ஸ்மைல் பண்ணிவிட்டு, இதெல்லாம் என்ன கேள்வி, நல்லா இருந்துக்கோங்க, அப்புறம் மம்மி டாடி நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கோட டேடி சொல்கிறாங்க, இல்லைப்பா, நம்மளோட மற்ற 2 காலேஜஸையும் நாங்கள் 2 பேரும் போய் தினமும் விசிட் பண்ணணும், இல்லாட்டி நல்லா இருக்காது, அதனால் நாங்கள் சிட்டியில் இருக்க மேன்ஷனுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே டாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரேண்டமாக பேசிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க தூங்குறதுக்காக. ஐயாரி அப்படியே கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டு படுத்திருக்காங்க. நல்லாவே டைம் இப்போ மிட் நைட் இருக்கும், ஒரு 12:30 இருக்கும். ஒய்யாரி அப்படியே முழிச்சு அந்த டிம் லைட்டை பார்த்துக்கிட்டே படுத்திருக்காங்க. யோஹோ, இந்த ரூமுக்குள்ளே எரிச்சலாக இருக்கு எனக்கு. இன்னும் அந்த குழந்தையோட உடம்புக்குள்ளே புகுந்து 3-4 நாள் ஆச்சு. அந்த மந்திரவாதி என்னை ஆணியில் வச்சு அடித்தானே, அவனை கொல்லணும்னா இப்போவே கிளம்புறேன். நைட் டைமில் போனால் தான் சரியாக வரும், இப்போயே நான் போகணும் அப்படின்னு ஒய்யாரி டக்குன்னு பெட்லேருந்து கீழே இறங்கிட்டாங்க. ஒய்யாரி உடம்புக்குள்ளே இருக்க சூனியக்காரி ஒய்யாரி இப்படியெல்லாம் பண்ண வைக்கிறாங்க. ஒய்யாரி டக்குன்னு ஜம்ப் பண்ணி பெட்லேருந்து கீழே இறங்கி அழகாக சைடில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி சேர் எடுத்து டோர் கிட்டே போட்டு டோர் லாக்கை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அழகாக அந்த சேரை ஹேண்ட்ஸோடு எடுத்துக்கிட்டு போய் இப்போ மெயின் டோர்கிட்டையும் அதே மாதிரி சேரை போட்டு லாக்கை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி பௌர்ணமி கிடையாது. ஸோ அந்தளவுக்கு எந்த சக்திகளையும் அந்த சூனியக்காரியால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற சக்தியை வச்சு ஏதாவது சில வேலைகளை பண்ணி தான் ஒவ்வொருத்தவங்களையாக கொல்லணும்னு சூனியக்காரி நினச்சிக்கிட்டு ஒய்யாரி மூலமாக அதை செஞ்சுக்கணுன்னு இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஒய்யாரி இப்போ வீட்டை விட்டு வெளியில் போய் வேகமாக நடந்து அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டாங்க. என்ட்ரன்ஸில் 2 வாட்ச்மேன் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஒய்யாரி குறுன்னு அவங்க 2 பேரையும் பார்த்து நிற்கிறாங்க. அப்போ வாட்ச்மேன் 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்களா? ஒய்யாரி அந்த வாட்ச்மேன் முன்னாடி போய் நின்று தன்னோட லிட்டில் ஃபிங்கரை டைட்டாக க்ரிப் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஏதோ சில வார்த்தைகளை அப்படியே லிப்ஸை மட்டும் மூவ் பண்ணி அதை சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்டே தன்னோட ஃபிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அப்படின்னு போ பண்ணுறாங்க. ஏதோ புகை போல் அந்த வாட்ச்மேனோட ஃபேஸில் போய் படுது. அவ்வளோதான். அப்படியே சாஞ்சிட்டாங்க சேர்லேருந்து ஃப்ளோரில். அதே மாதிரி ஆப்போசிட்டில் அந்த வாட்ச்மேனுக்கும் பண்ணுறாங்க. 2 வாட்ச்மேனும் சேர்லேருந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க மயக்கம் போட்ட மாதிரி. அதுக்கப்புறம் என்ன, ஒய்யாரி தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு 2 அசைக்கிறாங்க அந்த டோர் ஓப்பன் ஆகிக்கிச்சு. அழகாக டோரை விட்டு வெளியில் போய் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஒய்யாரி மெயின் ரோட்டில். இங்கே இருக்க யாருக்கும் எந்த ஐடியாவும் கிடையாது. அத்தனை பேரும் டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரி அந்த மெயின் ரோட்டில் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நைட் ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருந்த போலீஸ் ஜீப் தூரத்தில் ஒயிட் கலரில் ஒரு நைட் சூட் போட்டுக்கிட்டு ஒரு குட்டி குழந்தை ஒடியாடுறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க வந்துக்கிட்டு இருந்த போலீஸ் ஜீப்பை அப்படியே சைடில் பார்க் பண்ணிவிட்டு அந்த 2-3 போலீஸும் டக்குன்னு கீழே இறங்கிட்டாங்க. ஒய்யாரி தூரத்துலேருந்து ஒடியாந்துட்டுருப்பாங்களா, இந்த போலீஸ் எல்லாம் இறங்கி நின்று ஒய்யாரி கிட்ட வந்ததும் அழகாக கிட்ட போய் ஒய்யாரியை பிடிச்சிட்டாங்க. ஒய்யாரி நல்லா பியூட்டிஃபுல்லான ஜப்பியான குழந்தை. ஒய்யாரியை பார்த்ததும் ஆசையாக இருக்குது அந்த 3 போலீஸ்மேன்ஸ்க்கும். ஹேய் பாப்பா, இந்த நைட் டைமில் எங்கே ஒடியாடுற அப்படின்னு கேட்குறாங்க அந்த போலீஸ்காரில் ஒருத்தவர். ஒய்யாரிக்கு கோபம் வந்துடுச்சு. ஆஹா, எங்கே கண்டு தான் என்னை பிடிக்கிறானுங்கன்னே தெரியலை. ஓ, நான் குழந்த உருவத்தில் இருக்கிறனால நைட்டு இந்த சைடு தனியாக வந்ததும் பிடிச்சிட்டானுங்களா? ஆஹா, அந்த குழந்த உருவத்தில் இப்படி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சே. ஐயோ, இவனுங்களை சமாளிக்கணும். என்ன பண்ணுறது, நம்பவும் மாட்டானுங்களே. இந்த குழந்த 3 வயசு தானே இருக்கும். இதுக்கு என்ன பண்ண அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்காங்க சூனியக்காரி. அப்போ அந்த போலீஸ்மேனில் இருக்க ஒருத்தவங்களை பார்த்துட்டு, எனக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருந்தது, அதுதான் ஐஸ்கிரீம் ஷாப்பை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒய்யாரி உருவத்தில் இருக்க அந்த சூனியக்காரி. போலீஸ்காரவங்களுக்கு பார்க்கும்போது குழந்தை பேசுகிறத தானே நினப்பாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு, அதுவும் இந்த பைபாஸ் ரோட்டில் இப்படி ஒடியாந்துக்கிட்டு இருந்தியா நீ? உன்னோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இன்னொரு போலீஸ்மேன். என்னோட வீடு தூரத்தில் இருக்குது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன குழந்தை இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, உன் மம்மி டேடி பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஃபோன் நம்பர்? ஐயோ, குழந்தையால் இருக்குதுக்கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அந்த டைமில் சூனியக்காரி யார் தன்னை தூக்கி வச்சுருக்காங்களோ அந்த போலீஸோட ஃபேஸை அப்படியே கட் பண்ணி தன்னை பார்க்க வைக்கிறாங்க. குழந்தை தன்னோட லிட்டில் ஹேண்ட்ஸால் தன்னோட சீக்ஸை டச் பண்ணதும் அப்படியே திரும்பி குழந்தைய தான் பார்க்குறாங்க
அந்த போலீஸ் ஒய்யாரியோட ஐஸ் அப்படியே டார்க்காக மாறுது. அவ்வளோதான், ஏதோ மிஸ்மரைசிங் பண்ண மாதிரி அந்த போலீஸ் வந்து அப்படியே 2 ஸ்டெப் பேக்கில் போய் தடுமாறி கீழே உட்காந்துட்டாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த மற்ற 2 போலீஸ்மேனும் அப்படியே அவரை பிடிச்சிட்டாங்க. அந்த டைமில் உஷாரான ஒய்யாரி டக்குன்னு அந்த போலீஸோட ஹேண்ட்ஸ்லேருந்து கீழே இறங்கி நின்றுக்கிட்டு கவனமாக குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னாச்சு? நைட்டு சாப்பிடலையா எதுவும்? அதான் மயக்கம் வந்துடுச்சோம், வாட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஐயோ என்னாச்சு இவனுக்கு? டேய் பார்த்துக்கோ, நான் வாட்டர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா எங்கேயும் போகக்கூடாது, என் கூட வா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஜீப்பை ஓப்பன் பண்ணி குழந்தைய உள்ளே உட்கார வச்சுட்டு வாட்டர் எடுத்துக்கிட்டு அந்த போலீஸ் வெளியில் வர்றாங்க. ஒய்யாரி டக்குன்னு அந்த போலீஸ் ஜீப்போட விண்டோ வந்து ஓப்பனில் தான் இருந்திருக்குமா, விண்டோவில் இருந்து அப்படியே ஹெட்டை வெளியில் விட்டு அப்படியே பாடியையும் வெளியில் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி எகெயின் அந்த பைபாஸில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது இந்த 3 போலீஸ்மேனுக்கும். ஒய்யாரி விட்டா சரின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடிட்டுருக்காங்க அந்த பைபாஸில். அப்பா, குழந்த உருவத்தில் இருந்துக்கிட்டு கொலை செய்யணும்னா அது பெரிய ட்ராஜடியாக இருக்கும் போல். என் நேர காலம் 5 வயசுக்கு கீழே இருக்கவங்க உடம்புக்குள்ளே தான் நல்லா பூர முடியும். தொலையட்டும், அந்த மந்திரவாதியை முதல்ல போட்டு தள்ளணும். அவனை உயிரோட விட்டால் பிடிச்சி போடுவாங்க என்னைய. அந்த ஆளை போட்டு தள்ளிட்டா வேறு எந்த மந்திரவாதியை பிடிச்சி என்னை ஆணியில் அடிப்பாங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆளை தான் பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆளை போட்டு தள்ளியாச்சுன்னா வேறு யாராலையும் என்னையா அடக்க முடியாது. இருக்கிறவனுங்க எல்லாரும் போலிச்சாமியாருங்க அப்படின்னு ஒய்யாரி சொல்லிக்கிட்டே குடுன்னு ஓடிட்டு இருக்காங்க அந்த பைபாஸில். இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகிடுச்சு. டைம் இப்போ 4 o'clock இருக்கும். பூசாரி அந்த மந்திரவாதி இப்போ தான் அவங்களோட வீட்டிலேருந்து எழுந்து வாக்கிங் போகிறதுக்காக காம்பவுண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அழகாக வாசலில் வந்து நிற்கிறாங்க. இது மார்னிங் ஒரு 4:30 கிட்ட இருக்குமா. ஜங்குக்கோட காலேஜை சுற்றி இருக்கக்கூடிய வில்லேஜஸில் இந்த மந்திரவாதி ஒரு வில்லேஜில் இருப்பாங்க. ஸோ பக்கம்தான் காலேஜிலேருந்து மந்திரவாதியோட வில்லேஜுக்கு. ஆனால் ஒய்யாரி கிட்டத்தட்ட 2 hours ஓட்டமாக ஒடியாந்து இந்த கிராமத்தை ரீச் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் அந்த மந்திரவாதி தன்னோட வீட்டிலேருந்து அழகாக வெளியில் வந்து தன்னோட 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே உதறி விட்டுக்கிட்டே, அப்பா ஒரே சைடாக படுத்துட்டேன் போல், ஒரே பெயினாக இருக்குது இந்த ஹேண்டு, நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வச்சுருப்பாங்க மந்திரவாதி. தூரத்தில் ஒரு ஒயிட் கலரில் ஒயிட் சூட் போட்டுட்டு நல்லா கொழுன்னு ஒரு குழந்தை ஒடியாடுறத நோட்டீஸ் பண்ணிட்டாங்க மந்திரவாதி. குழந்த கிட்ட ஒடியாரும் போதே ஃபீல் ஆயிடுச்சு, குழந்த உருவத்தில் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் மந்திரவாதி, ஈஸியாக ஒரு விஷயத்தை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட முடியும். அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட முடியும் மந்திரவாதிக்கு. ஏன்னா அதுதான் அவங்க தொழில். ஸோ தூரத்தில் குழந்த வந்ததும் அப்படியே சைடில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்துக்குள்ளே டக்குன்னு இறங்கி நின்றுக்கிட்டாங்க மந்திரவாதி. இந்த சூனியக்கார பேய் ஒய்யாரி உருவத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு வேகமாக ஓட்டமும் நடையுமா வந்து மந்திரவாதியோட வீட்டு முன்னாடி தான் அப்படியே ஜம்ப் பண்ணி நிற்கிறாங்க ஒய்யாரி. மந்திரவாதிக்கு புரிஞ்சு போயிடுச்சு, ஏன்னா இப்போ கிட்டக்கி நிற்கிறாங்க ஒய்யாரி. அடடா, சில நாளுக்கு முன்னாடி ஜியான் காலேஜ்னு ஒரு காலேஜுக்கு போய் அங்கே இருந்த ஒரு பேயை பக்கத்தில் இருந்த காட்டுக்குள்ளே ஆணியில் அடித்து வச்சுட்டு வந்தேனே, அந்த காலேஜ் ஓனரோட பொண்ணுல அது. நல்லா எனக்கு நினைவு இருக்குது. குட்டி குழந்த என்ன தனியாக வந்து என் வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்குது. ஐயோ, அது குழந்த உருவத்தில் ஏதோ இருக்குது அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு கவனித்து பார்க்குறாங்க ஒய்யாரியோட ஃபேஸை அந்த மந்திரவாதி. ஒய்யாரியோட ஐஸ் வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது, கொஞ்சம் கூட ஒயிட் ஐ தெரியலை. அந்தளவுக்கு ஃபுல் பிளாக்கில் ஒய்யாரியோட ஐஸ் இருக்குது. அப்படியே ஹிப்பில் தன்னோட ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு 2 லெக்ஸையும் வைடாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏய் மந்திரவாதி, உன்னைய போட்டு தள்ளதாண்டா வந்திருக்கேன், ஏதோ வரேன்டா உன் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக ஒய்யாரி அந்த காம்பவுண்ட் கேட்டுக்கிட்ட தான் போகிறாங்க. ஏதோ ஒன்று தூக்கி அடித்த மாதிரி ஒய்யாரி பறந்து வந்து அப்படியே விழுந்துட்டாங்க ரோட்டில். மந்திரவாதி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அந்த சூனியக்கார பேய் குழந்தையோட உருவத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு. அப்புறம் என்ன, ஒரு நக்கல் சிரிப்போட அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ளேருந்து மேலே ஏறி ஒய்யாரிக்கிட்ட வந்து நிற்கிறாங்க அந்த மந்திரவாதி. அதர் ஹேண்ட் மார்னிங் இப்போ 8 o'clock இருக்கும்.
அந்த ஃபுல் குவார்ட்டர்ஸையுமே ரவுண்ட் அடிச்சிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒய்யாரியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒயின் லிவிங் ஏரியாவில் உட்காந்து பழமாக அழுதுகிட்டு இருக்காங்க. காணும் என்னோட பொண்ணை காணும், எங்கே போனான்னு தெரியல. 4 மணிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். பாத்ரூம் போகலான்னு எழுந்தேன். அப்பயே நான் பார்த்துட்டேன் ஒய்யாரிய பெட்டில் காணும். நைட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. தூங்க வச்சுட்டு தான் படுத்தேன். ஏதோ அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டோம் நானும் என் ஹஸ்பண்டும். எழுந்திரிச்சு பார்த்தேன் 4 மணிக்கு பிள்ளைய காணும். நான் என்ன பண்ணுவேன்? வீடெல்லாம் திறந்து கிடக்கு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க ஒயின். ஜங்குக் அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நைட்டு பார்த்த அந்த 3 போலீஸ் ஆஃபீஸரும், ஐ மீன் அந்த இன்ஸ்பெக்டர்ஸ், கான்ஸ்டபிள் 3 பேரும் இப்போ ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க. பதட்டமாக இருக்குது ஜங்குக்கு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மினி மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு ஓடிட்டா. இப்போ எங்கே போனானே தெரியலை என் பொண்ணு. ஐயோ என்னன்னே தெரியலை, எனக்கு ஒன்றும் புரியலை, பயமாக இருக்குது. என் குழந்தை யாரும் கடத்திக்கிட்டு போயிட்டாங்களானும் தெரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க. அந்த டைமில் காலிங் பெல் கிளிக் ஆகிற சவுண்டு கேட்குது. ஜங்குக் இப்போ டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இன்ஸ்பெக்டர் 2 கான்ஸ்டபிள் 3 பேரும் தான் நின்றுட்டுருக்காங்க வாசலில். கம் உள்ளே வாங்க, நான் தான் கால் பண்ணேன், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர், ஹலோ மிஸ்டர் ஜான், குழந்தையோட ஃபோட்டோ எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் டக்குன்னு தன்னோட செல்ஃபோன் எடுத்து காட்டி, இதுதான் என்னோடய பொண்ணு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஃபோனை வாங்கி கவனித்து பார்த்துட்டு, பை காட், குழந்தை வந்து எஸ்டர்டே நைட்டு பைபாஸில் ஓடிக்கிட்டு இருந்தது. காலேஜ் வழியில் இருக்கக்கூடிய சியோல் போகிற ரோட்டில் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. பிடிச்சோம் நாங்கள் நைட்டு. பிடிச்சி என்னம்மா அப்படி தனியாக வந்துட்டுருக்கன்னு கேட்டதுக்கு, ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போகிறேன்னு குழந்தை சொன்னான். யாரோட குழந்தைன்னு தெரியாமல் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வரணுன்னு ஜீப்பில் உட்கார வச்சோம். அந்த டைமில் தான் என் கான்ஸ்டபிள் மயங்கி கீழே உட்காந்துட்டாரு. என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியல. அந்த டைமில் தண்ணி எடுத்து கொடுக்கலான்னு குழந்தைய காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு கான்ஸ்டபிளுக்கு வாட்டர்லாம் கொடுத்து கார் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா குழந்தைய காணும். நைட்லேருந்து நாங்களும் இந்த குழந்தைய தான் தேடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு கால் பண்ணி நீங்கள் குழந்தைய காணுன்னு சொன்னது தான் நான் நேராக நீங்கள் ஸ்டேஷன் வர வேண்டாம், நானே வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த குழந்தைய நைட்டு பார்த்தேன், குழந்தையாக தான் ஓடிக்கிட்டு இருந்தா பைபாஸில், யாரும் கடத்திக்கிட்டுலாம் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். ஐயோ போச்சு, என் ஒய்யாரியை வீட்டை விட்டு ஓடி போயிட்டாலாம். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போகிறேன்னு போனாலாம். ஐயோ போச்சு, ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். ஜங்குக்கு உயிரே போன மாதிரி இருக்குது. என்ன பேசுகிறீங்க இன்ஸ்பெக்டர்? என் குழந்தை நைட்டு எதுக்காக பைபாஸ்க்கு ஓடணும்? ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜங்குக்கு நினப்பு வருது. ஃபுட்டேஜ் போய் பார்க்கணும். குழந்தை யாராவது கூட்டிக்கிட்டு போய் அங்கேருந்து அவங்கக்கிட்டேருந்து ஓடி போயிட்டாளா, இல்லை அவளாவே வெளியில் போனாலும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆஃபீஸ் ரூமுக்கு ஓடுறாங்க ஜங்குக். அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, ஒய்யாரி நைட்டு என்ன வேலை பார்த்து அந்த காலேஜோட கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் போனாங்க அப்படின்னு. ஜங்குக் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே உட்காந்துட்டாங்க. எதையோ ஊதி விட்டதில் என்னோட வாட்ச்மேன் 2 பேரும் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அழகாக அவ்வளோ பெரிய கேட்டை கையை வச்சு தள்ளி வெளியில் போயிட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணு மட்டுமே தான் போயிருக்கா, யாரும் என் பொண்ணை தூக்கிக்கிட்டுலாம் போகலை. ஐயோ போச்சு, என் பிள்ளை எங்கன்னே தெரியலையே அப்படின்னு அழுகுறாங்க ஜங்குக். அந்த டைமில் காய் வந்து வேகமாக ஆஃபீஸ் ரூம்குள்ளே வர்றாங்க. மிஸ்டர் ஜான், இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க காய். ஜங்குக் அப்போ தன்னோட டியாஸை வைப் பண்ணிவிட்டு, ஆமாம் மிஸ்டர் காய், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இப்போ மந்திரவாதி கால் பண்ணியிருந்தாரு. ஒய்யாரி மந்திரவாதி வீட்டில் தான் இருக்காங்களாம், போய் ஒய்யாரியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரே போயிடுச்சு ஜங்குக்கு. என்னது, மந்திரவாதி வீட்டில் இருக்காளா என் பொண்ணு? அங்கத்துக்கு போனா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். ஏன்னா ஒய்யாரிக்கு அந்த கிராமமும் தெரியாது, மந்திரவாதியோட வீடும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி எங்கே போனாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஜங்குக் இப்போ வேகமாக தன்னோட குவார்ட்டர்ஸை நோக்கி தான் ஓடுறாங்க. இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்ஸ் 3 பேரும் ஒன்றுமே புரியாமல், எதுவும் பிரச்சனைனா எங்களுக்கு திருப்பி கால் பண்ணுங்க அப்படின்னு காய்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இப்போ மந்திரவாதியோட கிராமத்துக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க.
எங்கள் அதர் ஹேண்ட் ஒய்யாரிய நல்லா ஒரு நாற்காலியில் உட்கார வச்சு 2 லெக்ஸையும் 2 ஹேண்ட்ஸையும் கட்டி போட்டு அப்படியே ஸ்டமக்லேயும் ஒரு ரோப்பை வச்சு கட்டி சேரோட சேர்த்து கட்டி வச்சுட்டாங்க. விடு விடு விடு, ஆணியை வச்சு என்னை அடித்து என்னை மரத்துக்குள்ளே உட்கார வைக்கலான்னு நீ பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னை கொலை செஞ்சிருவேண்டா. நீ ஆம்பளையாக இருந்தால் ஒத்தைக்கு ஒத்த வாடா, அவுத்து விட்றானே அப்படின்னு ஒய்யாரி கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நாற்காலியில் உட்காந்து. அப்போ மந்திரவாதி, ஒத்தைக்கு ஒத்த வரவா? நீ என்ன மனுஷியா உன்கிட்ட ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு வர? நான் மனுஷன், நீ பேய். உன்கிட்டதுக்கு நான் ஒத்தைக்கு ஒத்த வரணும்? குழந்தையோட உருவத்தை விட்டு நீ வெளியில் வரலை, உன்னை நகட்டிப்பிடுவேன் வேணாலும் வச்சுக்கோ அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒய்யாரிக்கிட்ட மந்திரவாதி. அது கிராமமா, ஸோ திண்ணையில் தான் உட்கார வச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மந்திரவாதி. ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தையோட உருவத்துக்குள்ளே இருக்க பேயை உள்ளே கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால தான் சில மந்திர கயிறுகளை வச்சு நாற்காலியில் ஒய்யாரியை உட்கார வச்சு அப்படியே கட்டி வச்சுருக்காங்க அந்த மந்திரவாதி. ஸோ திண்ணையில் தான் இருக்காங்க ஒய்யாரி. அதனால் அக்கம் பக்கத்தில் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் இப்போ மந்திரவாதியோட திண்ணையில் தான் அங்கங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஒரு சின்ன குழந்தையோட உருவத்துக்குள்ளே பூந்துக்கிட்டு இந்த பேய் என்னென்ன பண்ணுது பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மந்திரவாதியோட ஒய்ஃப். அது என்ன வேணாலும் பண்ணட்டும், குழந்தையோட வீட்டிலேருந்து வரட்டும் ஆட்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாரு இந்த பேயை அப்படின்னு சொல்கிறாங்க மந்திரவாதி தன்னோட ஒய்ஃப் கிட்ட. இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. ஒய்யாரி எதுவுமே இப்போ வரைக்கும் சாப்பிடலை. ஆனாலும் எனர்ஜி துளி கூட குறையாம பயங்கரமாக ஷவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விடு, என்னை விடுடா மந்திரவாதி, உன்னை கொலை செய்யணும்னா அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு கத்துறாங்க ஒய்யாரி. ஏய் முட்டாள் சூனியக்காரி, யாரை கொலை செய்கிறது? குழந்தையோட உருவத்துக்குள்ளே பூந்துக்கிட்டு கொலை செய்ய முடியுமா உன்னால்? ஐயோ ஐயோ, இன்றைக்கி நைட் இருக்குடி உனக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மந்திரவாதி. அந்த டைமில் சங்குக்கோட காரும் சங்குக்கு டேடியோட காரும் மந்திரவாதி வீட்டு வாசலில் தான் அப்படியே நிற்குது. மந்திரவாதி எழுந்து நின்று யாருன்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஒரு குட்டியான காம்பவுண்ட் தான் அதான். ஸோ கார்லேருந்து எழுந்து நின்னதும் சங்குக்கையும் சங்குக் டேடியையும் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க மந்திரவாதி. அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி டோரை ஓப்பன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. மந்திரவாதியோட ஒய்ஃப் போய் காம்பவுண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு பதட்டத்தோட ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு ஓடியாடுறாங்க மந்திரவாதி கிட்ட. ஐயோ, என் பொண்ணு இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரிக்கிட்ட போக பார்க்குறாங்க. மந்திரவாதி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சு அப்படியே பின்னாடி இழுத்துட்டாங்க. உருவம் உங்கள் பொண்ணு தான், உங்கள் பொண்ணோட உருவத்துக்குள்ளே இருக்கிறது பேய், உங்கள் குழந்தைய பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மந்திரவாதி சொன்னது கேட்டிருக்கோம். ஆடி போயிட்டாங்க அத்தனை பேரும். ஒய்யாரி அப்படியே தன்னோட பிளாக் ஐஸை வச்சுக்கிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்து, டேடி, இந்த ஆள் பொய் சொல்கிறான், என்னை வந்து தூக்குங்க, கம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஆனால் ஒய்யாரிக்கு ஒயிட் ஐஸையே காணும், ஃபுல்லாக பிளாக் ஆகி போயிருக்கு ஐஸே. பயமாக இருக்குது ஜங்குக்கு. ஐயோ, அழகு பத்த என் குழந்தை என்ன இப்படி இருக்குது கண்ணுக்குன்னையும் வச்சுக்கிட்டு, ஐயோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். இங்கே பாருங்க, அக்கம் பக்கத்தில் இருந்தெல்லாம் ஆட்கள் வந்து உட்காந்துட்ருக்காங்க. பதட்டப்படக்கூடாது, கத்தி அழுகக்கூடாது, கம்முன்னு இருங்க. ஈவினிங் இங்கேருந்து அந்த காட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு சின்ன பூஜையை போட்டு நிரந்தரமாக அந்த சூனியக்காரிக்கு ஒரு வழியை கட்டி விட்டுடலாம். பதட்டப்படாமல் உட்காருங்க அமைதியாக அப்படின்னு சொல்கிறாங்க மந்திரவாதி. எதுவுமே பேச முடியலை யாருக்குமே. மந்திரவாதி சொன்னதும் அமைதியாக போய் உட்காந்துட்டாங்க ஜங்குக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும். ஒயின் பக்கத்தில் அமைதியாக மினி வந்து உட்காந்துக்கிட்டு, என்னடி இது, ஒய்யாரியோட கண்ணுன்னு இப்படி இருக்குது, டார்க் சர்க்கிள் வேறு வந்திருக்கே ஒரே நைட்டில், குழந்தைக்கெல்லாம் டார்க் சர்க்கிள் வருமா அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஒயின் அப்படியே திரும்பி மினியை முறைச்சி, நான் இருக்கிற வேதனையில் என்னைய கோபப்படுத்தாத, கம்முன்னு உட்காரு அப்படின்னு அதட்டுறாங்க. ஒய்யாரி முடிஞ்ச அளவுக்கு கத்திட்டு, இப்போ யாருமே கிட்ட வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் பேட் வேர்ட் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும். அங்கே இருக்கிறவங்க இயர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அந்தளவுக்கு மோசமான வேர்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க ஒய்யாரி. ஜங்குக்கு சகிக்கவே முடியல. சீ, என்னென்ன வார்த்தைகள்லாம் என் பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா, கருமம், ஐயோ யார் இதெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு அழுகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு பேசலை, அந்த பேய் நம்மளை கோபப்படுத்துது, பொறுத்துக்கிட்டு கம்முன்னு இருங்க, அதுக்கப்புறம் அதுக்கு நாம் வச்சுக்கலாம் வேடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக முடியல ஒய்யாரியாலையும். அப்படியே அமைதியாக சாஞ்சு உட்காந்துட்டாங்க அந்த நாற்காலியில். இப்படியே அந்த டே பாஸ் ஆகுது. ஈவினிங் இப்போ 6 ஆகிடுச்சு. மந்திரவாதி இப்போ ஒரு சின்ன குங்குமச்சிமில்ல சந்தனத்தை போட்டு அதில் சில பொடிகளையும் போட்டு நல்லா ரோஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சங்குக்கு அப்போ ஒரு ஆஃப் ஐஸில் மயக்க வருது, அழுது தாங்க முடியல, என்னத்தை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜங்கு. அப்போ மந்திரவாதி சிரிச்சுக்கிட்டே, மார்னிங்லேருந்து சாப்பிடல, நாங்கள் ஃபுட் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்னுக்கிறீங்க, அப்புறம் மயக்கமாக தான் வரும், பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தனத்தை குழந்தையோட ஃபேஸில் அப்பி விட்டா அந்த சூனியக்காரியால் மந்திர வார்த்தைகளை சொல்ல முடியாது. ஏன்னா பிளாக் மேஜிக்கை வாய் விட்டு சொல்ல முடியாததுக்காக தான் இந்த மந்திர பொடிகளை மிக்ஸ் பண்ணி இந்த சந்தனத்தை ரெடி பண்ணியிருக்கேன். இதை ஃபேஸில் அப்பணும். அதுக்கப்புறம் இந்த மந்திர பொடியோட எஃபெக்ட்டு குழந்தையோட உருவத்துக்குள்ளேருந்து சூனியக்காரி எந்த வேலையும் பார்க்க விடாமல் பண்ணிடும். அப்புறம் என்ன, குழந்தைய தூக்கிக்கிட்டு காட்டுக்கு போயிடலாம். இப்போ இந்த கட்டை அவுத்தோம், நம்ம தொலைஞ்சோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மந்திரவாதி ஒய்யாரிக்கிட்ட போகிறாங்க. ஒய்யாரி இப்போ திருன்னு முழிச்சுக்கிட்டு, ஏய் அதை என்கிட்ட கொண்டு வராத, எனக்கு ஒரே நாத்தமாக அடிக்குது, எனக்கு பிடிக்கல, என்னை இறக்கி விடுங்க, நான் இங்கேருந்து என் வீட்டுக்கு போகணும். டாடி, மம்மி, தாத்தா, யாராவது வந்து என்னை தூக்குங்க அப்படின்னு ஒரு ஸ்வீட் வாய்ஸில் ஒய்யாரி மாதிரி அந்த சூனியக்காரி பேசி காட்டுது. தூக்கணுமா, தூக்குறோம், ஒரே தூக்கி உன்னை ஒரு வழி பண்ணுறோம் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மந்திரவாதி அந்த ஃபுல் சந்தனத்தையும் அப்படியே ஒய்யாரியோட ஃபேஸில் பூசி விட்டுட்டாங்க. அடக்கடவுளே நாருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே தன்னோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க ஒய்யாரி. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நைட்டு இப்போ 8 o'clock இருக்கும். எல்லோரும் இப்போ அந்த காட்டுக்குள்ளே அந்த மரத்தை நோக்கி தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. மந்திரவாதி சொல்கிறாங்க, முதல்ல ஆணி அடித்த மரத்தில் நம்ம பாணி அடிக்க போகிறதில்ல, இந்த சூனியக்காரியை ஒரு பானைக்குள்ளே அடைச்சி புதைச்சி வைக்க போகிறோம், அதனால் நடு காட்டுக்குள்ளே போகணும், பதட்டப்படாமல் பயப்படாமல் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க அந்த மந்திரவாதி. ஜங்குக்கு தான் ஒய்யாரியை தூக்கி வச்சுருப்பாங்களா. ஜங்குக்கோட டேடி, எவ்வளோ நேரமாக குழந்தைய வச்சுருப்ப, என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கிட்டேருந்து ஒய்யாரியை வாங்கிக்கிட்டாங்க. ஒய்யாரி அப்படியே கம்முன்னு ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்து கிடக்குறாங்க. மனசுக்குள்ளேயே அந்த சூனியக்காரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஓஹோ எப்படி என் முகத்தில் பூசி இருக்க சந்தனத்தை எடுக்கிறது, இங்கே இருக்கிற கூமுட்டைகளில் எதையாவது ஒன்று பிடிச்சி ஏமாற்றி முகத்தை கழுவ வைக்கலான்னு பார்த்தா ஒன்று கூட சிக்க மாட்டேங்குதே, என்ன பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு அந்த சூனியக்காரி வந்துக்கிட்டு இருக்காங்க ஜங்குக்கோட டேடியோட ஷோல்டரில் படுத்துக்கிட்டு. இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. இப்போ அந்த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்க்கு வந்தாச்சு. ஒரு பெரிய வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி செடிகளையும் ட்ரை லீவ்ஸையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மந்திரவாதி, அப்புறம் ஜங்குக், மம்மி, டேடி, ஒயின் எல்லாருமா சேர்ந்து. பாட்டிமாவும் மினியும் தான் ஒய்யாரியை தங்களோட லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒய்யாரி மினியோட லேப்பில் தான் படுத்திருப்பாங்க. ஆண்டி, தண்ணி தவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அப்போ மினி வந்து ஒய்யாரியை பார்த்து, ஐயோ என் செல்லக்குட்டி ஒய்யாரி தண்ணி கேட்குறாளா, இல்லை அந்த பேய் எதுவும் தண்ணி கேட்குதான்னு புரியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஒய்யாரியை பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒய்யாரி மினியோட லேப்பில் அப்படியே ஆஃப் ஐஸில் படுத்துக்கிட்டு, நான் சாக போகிறேன், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அவ்வளோதான், பாட்டிமா டக்குன்னு எழுந்து உட்காந்து, ஐயோ என்ன வார்த்தை நீ பேசுகிற, தண்ணி தானே வேணும், இங்கே வா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வச்சுருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து ஒய்யாரியை அப்படியே மினியோட லேப்லேருந்து அப்படியே தூக்கி தன்னோட மடியில் உட்கார வச்சு ஒய்யாரிக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. ஒய்யாரி அப்படியே பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே தன்னோட மவுத்தில் அந்த வாட்டர் பாட்டிலை வச்சு 2 சிப் குடிக்கிற மாதிரி பண்ணி அப்படியே வாட்டரை மேலே தூக்கிட்டாங்க. மவுத்துக்குள்ளே போக வேண்டிய வாட்டர் அப்படியே ஃபேஸில் ஊற்றி போயிடுச்சு. திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. ஐயோ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கேனை அப்படியே டக்குன்னு எடுத்து சைடில் வைக்கிறாங்க. ஒய்யாரிக்கு ஃபேஸில் வாட்டர் பட்டு நல்லா அந்த சந்தனமெல்லாம் கரைஞ்சி போயிருக்கும்.
அப்படியே தன்னோட லிட்டில் ஹேண்ட்ஸ் வச்சு அப்படியே தன்னோட ஃபேஸை வைப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒரு க்ரீப்பியான ஸ்மைல் பண்ணுறாங்க ஒய்யாரி. உயிரே போயிடுச்சு பாட்டிமாவுக்கும் மினிக்கும். ஒய்யாரி எதுக்கு இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. சிரிக்கிறேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட லெஃப்ட் ஹேண்டால் ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க பாட்டிமாவோட சீக்ஸில். அவ்வளோதான், பாட்டிமா அப்படியே போய் மினி மேலே சாஞ்சிட்டாங்க. அப்பா, ஐயோ, ஒரு 3 வயசு குழந்தை என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்காக அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. மினிக்கு புரிஞ்சு போயிடுச்சு, ஆஹா ஒய்யாரியோட உடம்புக்குள்ளே இருக்கிற பேய் தான் பாட்டிமாவை அடிச்சிருக்கு அப்படின்னு. அப்படியே பாட்டிமாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஒன்றும் பண்ணிடாத ஐயோ சாப்பா கவசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி அப்போ பலமாக லாஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. துதித்து போர்க்கும் வல்வினை போர்க்க துன்பம் போ அப்படின்னு பயத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லலான்னு மினி தன்னோட மவுத்தை ஓப்பன் பண்ணி சொல்கிறதுக்குள்ளேயே ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுக்குறாங்க ஒய்யாரி மினியோட மவுத்தை பார்த்து. அவ்வளோதான், டீத்து வந்து அப்படியே லிப்ஸில் பட்டு நல்லா வெட்டி விட்டுடுச்சு. பொதன்னு மவுத்துலேருந்து பிளட் வந்துடுச்சு மினிக்கு. அப்படின்னு அழுகுறாங்க மினி. என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே மினியோட லேப்பில் ஜம்ப் பண்ணி ஒய்யாரி மினியோட தோட்டை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், பாட்டிமா அங்கேருந்து எழுந்து பலமாக கத்திக்கிட்டு எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் கால் போன போக்குக்கு ஓடுறாங்க. ஐயோ, சூனியக்காரி வந்துட்டா, ஓடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க பாட்டிமா. ரொம்பவே ஆர்வமாக ஒரு பெரிய வட்டத்தை போட்டு வேகமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ தான் பாட்டிமா ஷவுட் பண்ணுறத கேட்டுட்டு திரும்பி பார்க்குறாங்க. மினியோட த்ரோட்டை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒய்யாரி. உயிரே போயிடுச்சு மற்றவங்களுக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே சங்குக்கோட டேடி வந்து ஒய்யாரி அப்படியே தூக்குறாங்க. ஏன்னா பக்கத்தில் தான் அவங்க நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஒய்யாரி அப்புறம் மினி பாட்டிமா 3 பேரும் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபேஸில் தான் சந்தனத்தை பூசி விட்டுருக்காங்களா, ஸோ ஒய்யாரி நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி த்ரோட்டை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கிறதும் பாட்டிமா ஓடுறதையும் பார்த்துட்டு பதறி போயிட்டாங்க அத்தனை பேரும். சங்குக்கோட டேடி அப்படியே ஒய்யாரியையும் மினியையும் பிரித்து விட்டு ஒய்யாரியை தூக்கிக்கிட்டாங்க. ஒய்யாரி டக்குன்னு ஜங்குக்கோட டேடியை பார்த்து, என்னோட இடத்த நீ தானே வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட டேடி இயர்ஸை பிடிச்சி கடிச்சிட்டாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, காது அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக்கோட டேடி. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. ஜங்குக்கோட மம்மி கத்துன்னு கத்துறாங்க. ஐயோ, என் ஹஸ்பண்டுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிப்போச்சு. ஐயோ, என்ன ஒய்யாரி எதையுமே பிடிக்காம வவால் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கா. ஐயோ போச்சு அப்படின்னு அழுகுறாங்க. இப்போ பூசாரி வேகமாக வந்து ஒய்யாரியோட ஹேரை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டாங்க பேக்கில் இருந்து. ஒய்யாரி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்திரவாதியோட ஹேண்ட்ஸுக்கு போயிட்டாங்க. உன்னே தான் கொல்லணும்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னோட மவுத்தை வைடாக ஓப்பன் பண்ணி மந்திரவாதியோட நெக்கை பார்த்து கடிக்கலான்னு அப்படியே கிட்ட போகிறாங்க. அப்படியே மந்திரவாதி ஒய்யாரியோட மவுத்துக்குள்ளே ஒரு லட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாய்க்குள்ளே போட்டு அப்படியே டைட்டாக ஒய்யாரியோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு செகண்டே ஒய்யாரி அப்படியே கொலாப்ஸ் ஆகி மந்திரவாதியோட ஹேண்ட்ஸ்லேயே சாஞ்சிட்டாங்க. அப்பா, நல்ல வேலை கையிலே வச்சிட்டு இருந்தேன் அந்த மந்திர உருண்டையை. எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு ஒரு டவுட் இருந்தது, அதனால தான் ரெடியாக கையில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கீழே குனிஞ்சு ஒய்யாரியை அந்த கிராஸ் ஃபீல்டில் படுக்க வைக்கிறதுக்காக கீழே குமிறாங்க. கிராஸ் ஃபீல்டை படுக்க வச்சு நிமிர்றதுக்குள்ளே டக்குன்னு ஒய்யாரி தன்னோட ஐஸை ஓப்பன் பண்ணி மவுத்துக்குள்ளே வச்சுருந்த அந்த மந்திர உருண்டையை து அப்படின்னு அந்த மந்திரவாதியோட ஃபேஸை பார்த்து அப்படியே துப்பி விட்டுட்டாங்க. அவ்வளோதான், அந்த மந்திர உருண்டையோட சக்தியில் மந்திரவாதி அப்படியே கொலாப்ஸ் ஆகி ஃப்ளோரில் விழுந்துட்டாங்க. அவ்வளோதான், அப்படியே ஜம்ப் பண்ணி எழுந்து நிற்கிறாங்க ஒய்யாரி. உயிரே போயிடுச்சு அத்தனை பேருக்கும். ஆளுக்கு ஒரு சைடு கண்டிப்பாக ஒய்யாரி தங்களை போட்டு தள்ளிடுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க காட்டுக்குள்ளே. மினி அங்கே தான் மயங்கி கிடக்குறாங்க அதிர்ச்சியில். பாட்டிமா ஒரு சைடும் ஜங்குக்கோட மம்மி டாடி ஒரு சைடும்
வைனும் சங்குக்கு ஒரு சைடும் ஓடி போயிட்டாங்க. ஒய்யாரி இப்போ அப்படியே நிமிர்ந்து நின்று, எங்கே போய் ஓடி ஒழிஞ்சிக்க, மரியாதையாக என்கிட்ட வந்துடணும் அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க ஒய்யாரி. வைனும் ஜங்குக்கும் சைடில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பின்னாடி அப்படியே மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க வைன். ஜங்குக்கு வைனுக்கு அப்படியே ஹக் பண்ணி பிடிச்சிக்கிட்டு, அழுகக்கூடாது, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பாட்டிமா வேக வேகமாக ஓடினவங்க அப்படியே கால் தடுமாறி விட்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. அந்த சவுண்டு ஒய்யாரிக்கு நல்லா கேட்டுருச்சு. அவ்வளோதான், டக்குன்னு பாட்டிமா எந்த சைடு ஓடினாங்களோ அந்த சைடு அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படின்னு ஒரு க்ரீப்பியான ஸ்மைலில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வேக வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. கீழே கல் முள்ளுன்னு எதை பற்றியும் கவலைப்படலை ஒய்யாரி. அழகாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அசால்ட்டாக. பாட்டிமா கீழே விழுந்து, அம்மே பயந்து தொலைஞ்சிட்டேன், அப்பா, ஐயோ யாரும் பக்கத்தில் இல்லையே அப்படின்னு எழுந்து உட்காந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்பா யாரும் இல்லை, அப்படியே உட்காந்துக்கணும் இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காடுறாங்க. சைடில் ஒய்யாரி தன்னோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரோ ஒருத்தவங்க தான் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க போல் நினச்சிக்கிட்டு அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாங்க. சோலே லெஃப்ட் ஆகிடுச்சு பாட்டிமாவுக்கு. ஒய்யாரி இப்போ பாட்டிமாவோட ஹேரை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. எந்த இடத்துல ரவுண்ட் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்கு, ஐ மீன் மந்திரவாதி ரவுண்ட் போட்டாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க பாட்டிமாவை ஒய்யாரி. பாட்டிமா எழுந்திருக்க கூட முடியாமல் அப்படியே தவழ்ந்த மாதிரி, ஐயோ என்னை விடு, ஐயோ எழுந்திரிச்சாத நடந்து வர்றேன், என்னை விடு, முட்டியெல்லாம் வலிக்குது, விடு விடு, உனக்கு பாலும் தேனுமா கொடுத்து வளர்த்ததுக்கா என் முடியை பிடிச்சி இழுக்கிற, வலிக்குது அப்படின்னு அழுதுகிட்டே ஒய்யாரி வேக வேகமாக நடந்து ஹேரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்களா. தவழ்ந்து ஒய்யாரியோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பாட்டிமா வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒய்யாரி இந்த மாதிரி ஒரு கோல்டான ஃபேஸில் பாட்டிமாவை இழுத்துக்கிட்டு வரதை பார்த்துக்கிட்டு இருந்த ஜங்குக், வைன், அப்புறம் ஜங்குக்கோட டேடிக்கும் மம்மிக்கும் அள்ளு விட்டு போச்சு. அப்படியே கம்முன்னு இருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக் மெதுவாக எழுந்து அப்படியே சைடால் போய் நின்று ஒய்யாரி பாட்டிமாவை இழுத்து கொண்டு வந்து சைடில் உட்கார வச்சதும் ஜங்குக் மெதுவாக பாட்டிமா கிட்ட பார்க்குற மாதிரி நின்றுக்கிட்டு, கடவுளே, ஒய்யாரி சைடில் திரும்பி அங்கிட்டுக்கிட்டு போகிற சமயத்தில் பாட்டிமாவை தூக்கிக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஒய்யாரி அப்போ கிட்டுக்கிட்டுன்னு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு பெரிய ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ஐயோ என்ன பண்ண போகிறேன், ஐயோ கட்டையை வச்சு அடிக்க போறியா, எதுவும் பண்ணிடாத அப்படின்னு அழுது கத்துறாங்க பாட்டிமா. ஒய்யாரி, இந்த கட்டையால் உன்னைய ஒரே அடியாக அடித்து மயக்கம் போட்ட வைப்பேன், அதுக்கப்புறம் மற்றவங்களையும் தேடி பிடிச்சி இதே இடத்துக்கு கொண்டுட்டு வந்து மயக்கம் போட்ட வைப்பேன், மொத்தமாக எல்லாரையும் சேர்த்து இங்கே ஒரு பெரிய யாகத்தை வளர்த்து அந்த நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டு கொல்லுவேன், இல்லை இந்த கொட்டையாலையை அடித்து கொல்லுவேன் அப்படின்னு கத்துறாங்க ஒய்யாரி. அந்த டைமில் ஜங்குக் மெதுவாக கீழே குனிஞ்சு ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக மண்ணை அள்ளிக்கிட்டு அப்படியே ரெடியாக நிற்கிறாங்க ஜங்குக். பாட்டிமாவுக்கு பேக் சைடில் தான் நின்றுட்டுருப்பாங்க ஜங்குக். ஒய்யாரி நோட்டீஸ் பண்ணலை, ஏன்னா ஜங்குக்கு முன்னாடி ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயோட மறைவில் தான் ஜங்குக் நிற்கிறாங்க. பாட்டிமா எதுவுமே பண்ண முடியாமல், ஐயோ காப்பாத்து ஜங்குக் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. முதல்ல நீ, அதுக்கப்புறம் அந்த ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய கட்டையை, ஒய்யாரி ஒரு 3 வயசு குழந்தை தான், ஆனால் அழகாக அந்த சூனியக்காரி ஒய்யாரியோட உடம்புக்குள்ளேருந்து அந்த கட்டையை அழகாக ஹேண்டில் பண்ணி அப்படியே தலைக்கு மேலே தூக்குது அடிக்கிறதுக்காக. ஜங்குக் டக்குன்னு அப்போ 2 ஸ்டெப்பில் ஒய்யாரிக்கிட்ட போய் நின்றுட்டாங்க. அடிக்க ஓங்கின ஒய்யாரி அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்குறாங்க. என்னடா தைரியமாக வந்திய முன்னாடி நிற்கிற அப்படின்னு சொல்லி மவுத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே ஹேண்ட்ஸில் வச்சுருந்த மண்ணை அப்படியே அடித்து விட்டுட்டாங்க ஒய்யாரியோட ஃபேஸில். ஆஹா அப்பா கண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கட்டையை கீழே போட்டுட்டு அப்படியே தன்னோட ஐஸை வந்து அப்படியே ரப் பண்ணுறாங்க ஒய்யாரி. அதுக்குள்ளே பாட்டிமாவை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு ஜங்குக், வைன் எங்கே உட்காந்துருந்தாங்களோ அந்த இடத்துக்கு ஓடி போயிட்டாங்க. ஒய்யாரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி
அடே வளர்ந்தவனே, உன்னைய தாண்டா ஒரு வழி பண்ணணும். முதல்ல என் கண்ணை ஒரு வழி பண்ணிவிட்டான். ஜெயிண்ட் மாதிரி இருந்துக்கிட்டு உன்னை வயிற்றுலேயே குத்துற இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக தன்னோட ஃபேஸை ரப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒய்யாரி. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஒய்யாரி இப்போ இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடி திரியிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்குறதுக்கு, அதாவது கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒய்யாரி இந்த சைடு வரும்போது மெதுவாக நகர்ந்து நகர்ந்து அந்த சைடு ஓடி போயிடுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த சைடு வரும்போது நகர்ந்து நகர்ந்து இந்த சைடு ஓடியாந்துடுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏதோ ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி இருக்குது ஒயினுக்கு பாட்டிமாவுக்கும். ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. நான் குழந்தைகள கூட இந்த மாதிரிலாம் ஹைட் அண்ட் சீக் விளையாட மாட்டேன். எனக்கு இந்த விளையாட்டுனா ரொம்ப பயம். ஏன் குழந்தைக்கே நான் பயந்து கிடக்குறேன் இப்போ அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். ஓய மூடு, திமிரெடுத்து போய் நீ காலேஜில் ப்ரொஃபஸராக சேர்றதுக்கு வந்துட்டீங்க அனுபவி அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். நல்லா திட்டுறீங்க நேரம் பார்த்து அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். ஓய பொத்து காதில் விழுந்துடும் ஓய பொத்து அப்படின்னு சொல்லி ஜங்குக் கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரி அந்த சூனியக்காரிக்கு புரிஞ்சு போயிடுச்சு, எங்கனக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தன்னோட கண்ணுக்கு சிக்க மாட்டிக்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் பக்கத்துலேயே தான் இருக்கீங்க நீங்கள் எல்லோரும், எனக்கு தெரியும், என்னால் ஸ்மெல் பண்ண முடியுது. ஆனால் இந்த குழந்தையோட உருவத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னால் எதுவும் பண்ண முடியலை. என்ன பண்ணி தொலையா, இந்த குழந்தைய கொண்டுட்டா எப்படி இருந்தாலும் இங்கே வருவீங்கள்ல, இந்த குழந்தைய ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக சைடில் இருக்க ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அந்த மரத்தை கெட்டியாக ஒய்யாரி பிடிச்சிக்கிட்டு தன்னோட ஹெட்டை ஓங்கி ஓங்கி அந்த மரத்தில் அப்படியே இடிச்சுக்கிறாங்க. பதறி போயிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஐயோ என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒய்யாரிக்கிட்ட ஓடிட்டாங்க. அவ்வளோதான், ஒய்யாரிக்கு அப்படியே ஃபோர்ஹெட்டில் அப்படியே நல்லா இடித்து லைட்டாக பிளட் வந்துடுச்சு. ஐயோ என்ன அம்மோனு இப்படி பண்ணிட்ட அப்படின்னு தன்னை மறந்து ஜங்குக் அப்படியே தன்னோட தம் ஃபிங்கரை வச்சு ஒய்யாரியோட ஃபோர்ஹெட்டை அப்படியே அழுத்துறாங்க. ஒய்யாரி டெவலிஷாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜங்குக்கை முறைச்சி பார்க்குறாங்க. இப்போ தான் ஜங்குக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஏன்னா ஒய்யாரியோட ஐஸ் வந்து அப்படியே டார்க்காக இருக்குது. ஐயோ என்னைய ஏமாத்திங்க வர வச்சு விட்டாலேவ, அப்படி போடி சூனியக்காரி அப்படின்னு ஒய்யாரி எட்டி விட்டுட்டு ஜங்குக் அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க. அப்படியே ஒய்யாரி ஜங்குக்கோட லெக்ஸை பிடிச்சிட்டாங்க. ஜங்குக் நல்லா குப்பரை அடித்து விழுந்துட்டாங்க. எனக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு எங்கேருந்து ஓட முடியுமா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட லெக்ஸை பிடிச்சி ஒரே திருப்பு. அவ்வளோதான், அப்பா போச்சு என் காலு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வழியில் கிடந்து துடிக்கிறாங்க ஜங்கு. ஏன்னா காலை நல்லா அப்படியே திருப்பி விட்டுட்டாங்க. வலிக்குது வலிக்குது அப்படின்னு கத்துறாங்க ஜங்கு. அப்போ ஒய்யாரி கிளாப் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அந்த காலையை ஓட்டிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட இன்னொரு லெக்ஸை பிடிக்கிறாங்க ஒய்யாரி. ஜங்குக் அப்படியே ஒய்யாரியை பிடிச்சி சைடில் தள்ளி விட்டுட்டாங்க. ஒய்யாரி நல்லா போய் சைடில் சப்புன்னு உட்காந்துட்டாங்க. நல்லா அட்டி இடுப்புல, டேய் எதுக்கூட என்னை தள்ளிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் எழுந்து ஒய்யாரி ஜங்கு கிட்ட ஒடியாடுறாங்க. ஜங்குக்கு அப்போ ஒய்யாரியோட 2 ஹேண்ட்ஸையும் பிடிச்சிட்டாங்க. நல்லா ஃபீல் பண்ண முடியுது ஜங்குக்கால். ஒரு 3 வயசு குழந்த எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை க்ரிப் பண்ண முடியாது. உண்மையிலேயே ஜங்குக்கை விட ஒரு 2 மடங்கு பலம் பொருந்தின ஒரு ஆள் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அழுத்துற மாதிரி இருக்குது. ஒய்யாரியோட அந்த குட்டி ஹேண்ட்ஸை வச்சு அழுத்தும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு ஜங்குக்கால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஜங்குக் தன்னோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒய்யாரியோட ஹேண்ட்ஸை அப்படியே டைட்டாக பிடிச்சி பேக் சைடில் அப்படியே திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலேயே ஜங்குல் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒய்யாரியோட ஹேண்ட்ஸை அவங்களோட பேக் சைடு கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அந்த சூனியக்காரி ஒய்யாரியோட பாடிக்குள்ளே. பேக் சைடில் கொண்டு வந்து அப்படியே முட்டி போட்டு உட்கார வச்சுட்டாங்க ஒய்யாரியை. என் பொண்ணோட உருவத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு என் பொண்ணையும் எங்களையும் இந்த பாடுபடுத்துறியா, உன்னை நான் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வைன் இங்கே வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஜங்குக்கோட மம்மி டேடி வைன் எல்லாரும் ஜங்கு கிட்ட ஒடியாடுறாங்க. ஏதாவது கயிறு மாதிரி இருந்தால் அதாவது எட்லி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் கையை விடுறா, என் கையை விட அப்படின்னு கத்துறாங்க
ஒய்யாரி விடவே மாட்டேன் உன் கையை. இந்த கையை வச்சுக்கிட்டு தானே எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு கீழ்ற அமுக்குற, பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு வர்ற முடியை பிடிச்சி. உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜங்குக் வைனும் ஜங்குக்கோட மம்மியும் அங்கிட்டு இங்கிட்ட தேடி பிடிச்சி சில மரத்தோட கொடிகளை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பிடிச்சி நல்லா டைப் பண்ணி விட்டுட்டாங்க ஒய்யாரியோட ஹேண்ட்ஸை. அப்படியே முட்டி போட்டு தான் உட்காந்துருப்பாங்களா ஒய்யாரி. இப்போ என் பொண்ணுக்கு வலிக்காதடி சுனிகாரி, உனக்கு தாண்டி வலிக்கும், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு 2 லெக்ஸையும் அப்படியே கட்டி எந்த மரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு இருக்காங்களோ அந்த மரத்தோட பிரான்ச்சில் கட்டி வச்சுருக்க கொடியோட ஒரு எட்ஜை தூக்கி போட்டு அப்படியே ஒய்யாரியை அந்த பிரான்ச்சில் கட்டி தொங்க விட்டுட்டாங்க ஜங்கு. ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? ஐயோ சூனியக்காரிக்கு இந்த ஊருக்குள்ளே மதிப்பு இல்லாமல் போயிடுச்சே. அடே நான் சூனியக்காரி மட்டும் இல்லைடா, பேய் எனக்கிட்ட பார்த்து பயப்படாமல் என்னைய கட்டி தொங்க விட்ருக்கா. இறக்கி விடுறா. இங்கே பாரு, இறக்கி விட்டலா உன் பொண்ணை ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த சூனியக்காரி கத்துது ஜங்குக்கை பார்த்து. அப்போ ஜங்குக் அப்படியே அந்த சூனியக்காரியை நோட்டீஸ் பண்ணி, ஒய்யாரியை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு, உன்னை நான் ஒரு வழி பண்ணிடுவேன், வாயை பொத்துக்கிட்டு கம்முன்னு இருக்கிற பூசாரி எந்திரிக்கட்டும், உனக்கு இருக்குது, என் பொண்ணோட உடம்புக்குள்ளே பூந்து என்ன பாடுபடுத்துகிற என் பிள்ளைய இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த டைப் பண்ணி வச்சுருக்க கொடியோட ஒரு எட்ஜை பிடிச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஜங்குக். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பதட்டம் தாங்க முடியல. வைன் வந்து இப்போ பாட்டிமாவையும் மினியையும் போய் வாட்டரை ஃபேஸில் தெளித்து எழுப்பி விடுறாங்க. அதே மாதிரி மந்திரவாதியையும் போய் எழுப்பி விடுறாங்க வைன். மந்திரவாதி இப்போ எழுந்து உட்காந்து ஹூ அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. நோஸ்லேருந்து, இயர்ஸ்லேருந்து, மவுத்துலேருந்து அப்படியே புகை போல் ஏதோ வெளியில் வருது மந்திரவாதிக்கு. அப்பா எவ்வளோ ஒரு வீரியமான மருந்தை என் மேலே ஊதி விட்டுட்டா இந்த சூனியக்காரி. இருடி உன்னை என்ன பண்ணுறேன் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைகெழுதாக கட்டி தொங்க விட்டுருக்க ஒய்யாரியை பார்த்துக்கிட்டே மந்திரவாதி எழுந்து நின்று, ஒய்யாரியை மெதுவாக கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கொடியில் தான் அப்படியே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க ஜங்கு. மெதுவாக தான் பிடிச்சிருக்க அந்த எட்ஜை லூஸ் பண்ணுறாங்க. ஒய்யாரி அப்படியே சர்ன்னு உயரத்துலேருந்து அப்படியே ஃப்ளோரை நோக்கி வர்றாங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கு அப்படியே அந்த கொடியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. மந்திரவாதியோட ஹிப் ஹைட்டுக்கு இப்போ ஒய்யாரி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒய்யாரியோட 2 லெக்ஸும் அப்படியே சவந்து போயிடுச்சு. ஜங்குக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அதை பார்க்கும்போது அழுகழுக்கையாக வருது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. நைட்லேருந்து பயங்கரமான போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ மார்னிங் 7 o'clock இருக்கும். நல்ல வெளிச்சமாக இருக்குது அந்த இடமே. சூனியக்காரி அப்படியே ஒய்யாரியோட உடம்புக்குள்ளேருந்து அப்படியே விட என்னைய விட அப்படின்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மந்திரவாதி ஒரேடியாக உன்னை விட தான் போகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்திருந்த பைக்குள்ளேருந்து ஒரு பானையை எடுத்து, அடியே இப்போ வருவ பாருடி இந்த பானைக்குள்ளே நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானைக்குள்ளே 2-3 குச்சி மாதிரி ஒரு பொருளை போட்டு அப்படியே அதில் சூடத்தை போட்டு கொளுத்தி விடுறாங்க. அந்த பானைக்குள்ளே இருந்த குச்சி திக்கு திக்குன்னு க்ரீன் கலரில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒய்யாரியோட ஃபேஸ்கிட்ட அந்த பானையோட நெருப்பை கொண்டு வந்து அப்படியே காட்டுறாங்க. ஒய்யாரியோட மவுத்துக்குள்ளேருந்து அப்படியே கருப்பு கலரில் புகை போல் ஏதோ வெளியில் வருது. அப்படியே அந்த பானைக்குள்ளே தான் போகுது. அந்த பானைக்குள்ளே வர வர அந்த பச்சை கலரில் எரியிற நெருப்பு அதிகமாக எரியுது. பயப்படுறாங்க எல்லாரும். ஐயோ குழந்தையோட ஃபேஸை சுற்றுற போது அந்த நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஒன்றும் பண்ணாது, இந்த நெருப்பு யாரையும் சுடாது, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு புகை ஒய்யாரியோட மவுத்துக்குள்ளேருந்து ஃபுல்லாக வெளியில் வந்து பானைக்குள்ளே போய் விழுந்துடுச்சு. அப்படியே ஒரு லிட் வச்சு அந்த பானையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க மந்திரவாதி. சூனியக்காரி இந்த பானைக்குள்ளே தான் இருக்கிறா. ஒரு வெள்ளை துணி எடுத்து இந்த பானையோட லிட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் பூசாரி கொண்டு வந்திருந்த அந்த பைக்குள்ளேருந்து ஒரு வெள்ளை துணியை எடுத்து அப்படியே பானைக்கு மேலே போர்த்துறாங்க. பூசாரி அப்போ ஒரு கயிறு எடுத்து அப்படியே கட்டி விட்டுட்டாங்க பானையோட வாய்ப்பகுதியில். அப்பா இந்த வட்டம் போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல ஒரு குழியை விட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கோட டேடியும் ஜங்குக்கும் வேகமாக அதில் ஒரு குழியை போட்டுக்கிட்டு இருக்காங்க.
இந்த பானையை தலைகெழுத கமுத்தி அந்த குழிக்குள்ளே வச்சு மூடிட்டோன்னா இந்த சூனியக்காரி இங்கே வரவே முடியாது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இருக்கலாம். பௌர்ணமி வந்தாலும் சரி, அமாவாசை வந்தாலும் சரி, சூனியக்காரியால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவள் புகை ரூபத்தில் இந்த பானைக்குள்ளே வந்துட்டா. இதுக்கப்புறம் எந்த பயமும் இல்லை, ஃப்ரீயாக இருக்கலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டைட்டாக அந்த பானையோட வாய்ப்பகுதியை அப்படியே டைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மந்திரவாதி. அதுக்குள்ளே ஜங்குக்கோட டேடியும் ஜங்குக்கும் வேக வேகமாக குழி போட்டுட்ருக்காங்க. இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகிடுச்சு. பானையை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி நல்லா அந்த புதைச்ச இடத்த எல்லாருமா சேர்ந்து மண்ணள்ளி கொட்டி மிதின்னு மிதித்து நல்லா ஸ்ட்ராங்காக்கி விட்டுட்டாங்க. அப்பா கோடி புண்ணியம் சாமி உங்களுக்கு, நல்ல வேலையாக எங்களோட உயிரெல்லாம் காப்பாற்றி விட்டீங்க அப்படின்னு மந்திரவாதியை பார்த்து பாட்டிமா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த பேய் வெளியிலே வராது. நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வாங்க எல்லோரும் இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. ஒய்யாரி ஜங்குக்கோட ஷோல்டரில் தான் அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க. ஒய்யாரியோட லெக்ஸ் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு டைப் பண்ணி வச்ச அந்த இடம் ரொம்ப செவந்து போயிருக்கு. பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. இப்படியே ஒரு 10 days பாஸ் ஆகுது. பாட்டிமா, மினி, அப்புறம் ஒய்யாரி 3 பேரும் நல்ல பெட் ரெஸ்ட்டில் இருக்காங்க இந்த 10 days-ம். ஏன்னா நல்லா அடி வாங்கியிருப்பாங்களா, அதனால். ஜங்குக் இப்போ ஒய்யாரியை தன்னோட லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு ஒய்யாரியோட லெக்ஸையும் அவங்களோட ஹேண்ட்ஸையும் தான் அப்படியே பார்க்குறாங்க. அப்பா, என் செல்லத்துக்கு இந்த காயமெல்லாம் மாறிடுச்சு, என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி ஒய்யாரியோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஒய்யாரி அப்போ ஜங்குக்கை நிமிந்து பார்த்து, என்ன ஆச்சு டேடி, எனக்கு திடீர்னு இந்த கை காலெல்லாம் ரெட் கலரில் மாறி இருந்துச்சு, என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா தங்கம், உனக்கு அலர்ஜி ஆகிடுச்சு, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்போ அந்த சூனியக்காரி ஒய்யாரியோட உடம்புக்குள்ளே புகுந்தாலோ அப்பையிலேருந்து ஒய்யாரிக்கு எந்த நினைவும் கிடையாது. ஸோ இப்போ தான் ஒய்யாரி நார்மலாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ நாளாக ரொம்ப அமைதியாக இருந்திருப்பாங்க. இப்போ 2 days-ஆக தான் எப்போதும் போல் பிரிஸ்காக இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது. ஒய்யாரியை அமைதியாக லேப்பில் உட்கார வச்சுட்டு பேம்பர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. 2 years லேட்டர் ஜங்குக்கோட கோஸ்ட் காலேஜ்னு நிக்நேம் வாங்கின ஜியான் காலேஜ் இப்போ 5 star வாங்கிடுச்சு அப்படின்னு ஜங்குக்கு தகவல் வந்திருக்கு எஜுகேஷ்னல் ஆஃபீஸ்லேருந்து. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ஜங்குக். தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்கிறதுக்காக இப்போ சியோலில் இருக்கக்கூடிய மேன்ஷனுக்கு எல்லோரும் ஷிஃப்ட் ஆகிட்டாங்களா, மேன்ஷனுக்குள்ளே வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க ஜங்குக். அப்போ ஒய்யாரி ஜங்குக்கை பார்த்து டேடி அப்படின்னு ஜங்குக்கிட்ட ஓடுறாங்க. ஜங்குக்கு ஒய்யாரி அப்படியே தூக்கி சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணி, என் செல்லக்குட்டி என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, டேடி ஒரு ஹாப்பி நியூஸோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரியை தூக்கிண்டு லிவிங் ஏரியாக்குள்ளே போய் உட்காந்துருக்காங்க. அப்போ மினியோட ஹஸ்பண்ட் ஜிமின் 2 பேரும் ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, என்ன ஜியான் காலேஜ் 5 star வாங்கிடுச்சு போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு, எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு ஃபோன் வர்றதுக்கு முன்னாடியே அங்கிளுக்கு ஃபோன் வந்துடுச்சு, எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்வீட் செஞ்சுருக்கோம், வா, உன்னோட கடுமையான முயற்சிக்கு நல்ல பலன், உட்காந்து ஸ்வீட் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே தன்னோட பொண்ணு ஒய்யாரியை லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்து, அப்பா கோஸ்ட்டு காலேஜ்னு பாட்டாக படுத்துனானுங்க, இப்போ ஒரு பய வாய் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டிமா, ஜங்குக்கோட மம்மி டேடி எல்லோரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்ருக்காங்க. வைனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கோட காலேஜ் இப்போ 5 star வாங்கியிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டதும் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு பிரைட் ஸ்மைலில் வைன் ஜங்குக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதாக இருந்தாலும் சாதிச்சுடுவீங்க ஜியான், உங்களை மாதிரியே ஒய்யாரி இருக்கா பாருங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஏன்னா ஒய்யாரியும் இப்போ அழுகாமல் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி என்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ்.